கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னை வெட்கப்படுத்த 1000 பேர் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கனப்படுத்த. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு நீர் பேசும். இன்றைக்கு ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு அதிசயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு நம்பிக்கை. பலவிதமான நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். சிலர் தங்களுடைய மாம்ச பலத்தை நம்புவார்கள். கோலியாத்துன்னு தன்னுடைய பலத்தை நம்பினான். சிலர் தங்களுடைய நண்பர்களுடைய பலத்தை நம்புவார்கள். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. எனக்கு வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் எதையும் என்னால் செய்ய முடியும். சிலர் தங்களுடைய அதிகாரத்தை நம்புவார்கள். அதுவும் நல்ல ஒரு போலீஸில் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டா என்ன, இல்லாவிட்டால் அரசியலில் யாராவது நமக்கு பெரிய ஆட்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்துட்டால் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. எங்கள் மாமா என்ன ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர், இல்லாவிட்டால் என்னுடைய அண்ணன் ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் நம்பிக்கை தான். அப்பா அம்மா பணத்தோடு பிறந்துட்டா அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, பணத்தினால் எதையும் சாதிச்சிடலாம். ஸோ பலவிதமான நம்பிக்கை இருக்குது. அதே போல் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் பலவிதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஸோ அந்த நம்பிக்கையை தான் இந்த நாளில் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிறேன். ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 காரியம் நிற்கும் என்று சொல்லுகிறது. என்ன அது?
நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. என்ன? நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. அதில் எது சிறந்தது? அன்பே சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு அந்த நம்பிக்கை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? நான் தேவ மகிமை அடைவேன். அல்லேலூயா. தேவ மகிமை. ஸோ இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ கிறிஸ்தவ ஜீவியம், ரட்சிப்பின் ஜீவியம் ஒரு அற்பமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏதோ சபையில் சேர்ந்துட்டோம், மாதமானால் ஒரு திருவிருந்து, ஒரு 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 ஆராதனை, ஒரு ஜெபம், அவ்வளோதான் நினைக்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவ மகிமை அடைவோம். நம்ம என்ன மகிமை அடைவோமோ? தேவ மகிமை. ரட்சிப்பில் மகிமை ஸ்டெப்பாக வரும். ஸோ அந்த மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் பாவத்தோடவே போராடிட்டு இருப்பாங்க. பாஸ்டர், நான் பலவீனமாக இருக்கிறேன். பாஸ்டர், எனக்கு இந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை இல்லை. பாஸ்டர், என்னுடைய கேரக்டர்ஸை என்னால் மாற்ற முடியலை. நான் இன்னும் குறைவோடு இருக்கிறேன், இன்னும் பலவீனத்தோடு கூட இருக்கிறேன். நிறைய பேர் மகிமைக்குள் போகிற ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதே நம்ம மகிமைக்குள் மகிமை, நம்ம மகிமைன்னா இன்னொரு மகிமை இருக்குல்ல, என் தகப்பனார் மகிமைக்குள் பிரவேசித்தார், அந்த மகிமை நான் சொல்லலை. ஒரு கணம், ஒரு அலங்காரம், அந்த மகிமை நாம் பெறணும்னு சொல்லி நம்ம ஜெபத்தில், நம்முடைய வேத வாசிப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நான் ஒரு மகிமைக்குள்ளாய் நான் போகணும். சரியா? ஆண்டவர் ஆரம்பத்தில் மோசேயினிடத்தில் அந்த கூடாரத்தை உருவாக்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது அதில் 3 பிரிவாய் ஆண்டவர் பிரித்தார். ஒன்று பிரகாரம். இந்த பிரகாரத்தில் யார் வேணாலும் போகலாம், அந்த பிரகாரத்தில் போய் பலியிடலாம், அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அடுத்து பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் போவார்கள். என்ன? அவங்க போய் அந்த இடத்துல ஊழியங்களை செய்வாங்க. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவாங்க. ஸோ 3 மகிமை ஆண்டவர் வைத்தார். ஸோ ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் கூட நம்ம அந்த மகிமை படிப்படியாய் மகிமைக்கு போகணும். இன்றைக்கு நிறைய சபைகளில் மகிமையின் அனுபவம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் மகிமையின் அனுபவம் இல்லை. நிறைய ஊழியக்காரர்கள் அந்த மகிமையின் அனுபவத்தை தேடுறதில்லை. ஸோ நாம் மகிமை அடைவோம். நாம் ரட்சிக்கப்பட்டதோடு நிற்க போகிறதில்லை, அபிஷேகம் பெற்றதோடு நிற்க போகிறதில்லை, ஆவியின் கனிகளை பெறப்போகிறோம். இன்னும் ஆவிக்குரிய கிருபைகளை நாம் பெறப்போகிறோம். இந்த மகிமையை ஒரு தேவ பிள்ளை தேடணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேடணும், உங்கள் உலக பிரகாரமான உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை தேடணும். நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன செய்துடுறாங்க, முன்னேறுகிற ஒரு எண்ணமே இல்லை. நான் முன்னேற்றம் அடைவேன் என்கிற எண்ணமே இல்லை. நம்முடைய லைஃப்பில் நம்ம மகிமை அடையணும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு படி உயரணும். இல்லைன்னா சில வருஷங்கள் அவ்வளோ உயர்வு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஆண்டுகளில் உங்களுடைய வளர்ச்சி தெரியணும். ஒரு 3 ஆண்டுகளில் உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மகிமையை தேவன் காண்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 வருஷத்தில், ஒரு 7 வருஷத்துலலாம் பரிபூரண ஆசீர்வாதங்கள். அடுத்த 7 வருஷம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். இதை நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் மகிமையாய் மாறணும். யோசேப்பு காலமெல்லாம் சிறையில் இருந்துட்டா, மோசே காலமெல்லாம் ஆடுகளையே மேய்த்துட்டா, அவங்கள பற்றி நம்ம வாசிப்போமா?
மோசே எகிப்திலிருந்து மீதியானர் தேசத்திற்கு போனான். அதற்கு பிறகு ஆடுகளை மேய்த்தான், முடிஞ்சிச்சு. ஆனால் இடையில ஒரு மகிமை. ஏன் அந்த மகிமை அந்த மோசேக்கு? அவர் உள்ளத்தில் அந்த 40 ஆண்டுகள் என்ன ஒரு ஜெபம் பண்ணாரோ நமக்கு தெரியாது. திடீர்னு மோசேக்கு ஜெபம் ஆவி வரலை. அவருடைய வாழ்க்கையே அந்த 40 ஆண்டு வனாந்தரத்தில் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர் கேள்வி கேட்டிருப்பார். ஏன் 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 என்ன ஆச்சு? ஏன் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை, விடுதலை ஆகலை? நான் எடுத்த முயற்சி ஏன் தோல்வியில் முடிந்தது? நான் அந்த தேசத்தை ராஜாவாய் மாறி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கியிருக்கலாமே, தடைப்பட்டு போச்சே. அவனுடைய உள்ளத்தில் கொந்தளிக்கிற கேள்விக்கு பதில்தான் அந்த அக்கினி ஜுவாலை. ஆமீன். நிறைய பேருக்கு தெரியல அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த 13 வருஷம் 14 வருஷம் ஏன் இந்த சிறைச்சாலை? ஒவ்வொரு நாளும் அந்த சிறைச்சாலையில் எனக்கு ஒரு மகிமை கிடையாதா? சூரிய சந்திரனை வணங்குன்னு சொன்னீங்களே, என்ன என்னுடைய சகோதரனை வணங்குவார்கள், நட்சத்திரங்கள் வணங்குவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த மகிமை எங்கே? இன்னைக்கு அந்த மகிமையை தேடணும். நான் என்னைக்கு தேவனுடைய வேதத்தை என் கையில் எடுத்தேனோ, நான் யோசேப்பு தாவீதை குறித்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பவே என் மனசுல எனக்குள்ளாய் ஒரு எண்ணம், நான் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு மகிமையான நிலைமைக்கு போகணும். அதற்கு நான் கொடுத்த விலைக்கரையும் இருக்க ரொம்ப அதிகம், சும்மா வரல. நான் அதற்கு பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம், நான் வடித்த கண்ணீர் அதிகம். ஆனால் எனக்கு தேவை ஒரு மகிமை. என்னுடைய லைஃப்பை நான் சாதாரணமாய் முடிக்க விரும்பலை. என்ன எல்லாரை போலவும் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், நல்ல பணத்தை சேர்த்து வச்சோம் இல்லை. நோ, எனக்கு மகிமையின் மேல் மகிமை வரணும். இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். போராடுங்க. ஆவிக்குரிய ரீதியிலும் மகிமையில் போகலாம், உலக பிரகாரமான வேலையிலும் மகிமையில் போகலாம். முயற்சிகளை எடுக்கணும், போராடணும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு முயற்சி செய்யணும் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் படிக்க போனாங்க, டிகிரி முடித்தாங்க, என்ன நிறைய பேர் படிக்க போனாங்க. நீ முயற்சி செய்யாமல், நீ உன்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாமல், உன்னுடைய படிப்பை இம்ப்ரூவ் பண்ணாமல், உன்னுடைய திறமையை இம்ப்ரூவ் பண்ணாமல் உன்னை எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? சிலர் நான் அப்படியே தான் இருப்பேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு மகிமை வரணும். வராது, வராது. நீ கோலியாத்தை சந்திக்க போனால் தான் மகிமை வரும். பிரைஸ் தி லார்ட். விளங்குதான் உங்களுக்கு? பிரச்சனையை, சேலஞ்சஸை சந்திக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாம தேவ மகிமை அடையணும். தானியேல் உயர்த்தப்பட்டது தேவ மகிமை. ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றது தேவ மகிமை. இன்னைக்கு அந்த மகிமை நம்ம லைஃப்ல கிரியை செய்தா, அதற்காக தான் ஆலயத்துக்கு ஓடி வரும், அதற்காக தான் ஜெபிக்கணும். இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கையை கழுவணும்னு நினைச்சினா மகிமை வராது. நீ மற்றவங்களை விட 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அந்த கம்பெனியை உன் கையில் கொண்டு வர மாதிரி நீ பிரயாசப்படணும். உன் ஆஃபீஸே உன் கையில் வரணும். உன் மேனேஜர் இல்லாட்ட உன்னுடைய ஓனர் உன் கையில் கொடுத்துட்டு போயிடணும். நீ பார்த்துக்கப்பா, நீ பார்த்தாலே போதும். நம்ம பிரதர்ஸ், நம்ம சிஸ்டர்ஸ் அப்படி இல்லை. எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ பீச்சுக்கு போகலாம் இல்லை. மகிமை உழைக்கணும். உழைத்தாலும் அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அந்த சுறுசுறுப்புள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாவுக்கு முன்பாய் நிற்பான். வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல உயர்த்தப்படலாம். அந்த 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 பிள்ளைகளுடைய நம்முடைய அந்த உழைப்பு, நான் மகிமை அடிவேன் என்ற ஒரு நம்பிக்கை. உன் புருஷன் உன்னை பார்க்கும் பொழுது உன் மேலே ஒரு மகிமை தெரியும். உன் புருஷனுக்கு எஸ்தருக்குள்ள ஒரு மகிமையை அகஸ்வரு கண்டார். ரூத்துக்குள்ள ஒரு மகிமையை போவாஸ் கண்டார். ஆமீன். இருக்கீங்களா? நான் மகிமையாய் மாறணும். எத்தனை பேருக்கு அந்த அந்த எண்ணம் ரத்தத்தில் ஓடணும். நான் சாதிக்கணும். கிங் ஆஃப் க்ளோரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும். அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சாதனையாளராய் மாறணும். என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஒவ்வொரு லீடர்ஸும் சாதனையாளராய் மாறணும்.
மகிமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமை. தேவ மகிமை அடைவோம். Glory. Praise the Lord. ஒரு தேவ மகிமை. இரவு பகல் அதை தான் யோசிக்கணும். நம்ம கஷ்டத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இரவு பகல் ஆண்டவரே நான் எப்படி மகிமையாய் மாறுவது, அதற்கு என்ன ஜெபம் பண்ணணும், நான் அதற்காக எவ்வளவு பாஸ்டிங் எடுக்கணும், இந்த சபை மகிமையாய் மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இரவு 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நான் 3-4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு நாள் இரவு. ஆண்டுடைய கிருபையினால் இதுவரைக்கும் ஆண்டை மிஸ் பண்ண விடலை. மகிமை, எனக்கு மகிமை வேணும், அதுக்காக கிரயம் செலுத்துறேன். நீங்க மகிமையாய் மாறணும், நீங்க கிரயம் செலுத்தணும். அல்லேலூயா. சும்மா வராது மகிமை, சும்மா வராது. பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்தார், கிரயம் செலுத்தினார். மரணத்தின் மரண பரியந்தமும் அவர் தன்னை சிலுவையில மரண பரியந்தமும் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் கீழ்ப்படிந்து மகிமையை சுதந்தரித்தார். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படிகிறது கஷ்டமா இருக்கு. கீழ்ப்படிய கஷ்டம், ஒரு ஜபத்துக்கு வர கஷ்டமா இருக்கு. எப்படி மகிமை வரும்? இது ஃபாஸ்டிங் பிரேயர், மகிமையின் ஜபம். இது ஃபாஸ்டிங் பிரேயரில் ஆண்டவருடைய செய்தி, நேற்று கொடுத்த நான் செய்தி அநேகருடைய இருதயத்தை மாற்றினது என்று நான் நம்புகிறேன். வெளிச்சமாக இருங்கள், அந்த செய்தி. நம்ம ஜெபத்துக்கு வர நம்ம விருப்பப்படுறது இல்லை. ஈஸி லைஃப் மகிமையை கொண்டு வராது ஐயா. ஈஸி லைஃப் மகிமையை கொண்டு வராது. ஆமென். பெற்ற ஆசீர்வாதத்தை காக்கிறதுக்கே ரொம்ப கவனம் தேவை. அதற்கு மேல ஆசீர்வாதம் வேணும்னா எந்த அளவு நம்ம விழித்திருந்து செபிக்கணும், எந்த அளவு போராடணும், எந்த அளவு வேலையில் கவனமாக இருக்கணும், எந்த அளவு நீங்கள் சம்பாதித்த அந்த பணத்தை கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை ஆசீர்வாதமாக மாறணும்ல. அந்த பணத்தை எப்படி பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன செய்து அந்த பணத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றணும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றணும். பிதாக்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் உன் பிள்ளைக்கு மகிமை. நீ வாங்குறதெல்லாம் சாப்பிட்டே KFCயில் சாப்பிட்டே தீர்த்துட்டீன்னா உன் பிள்ளைக்கு என்னத்தை வைக்க போற? உன் பிள்ளை மகிமையாய் மாறணுமா வேண்டாமா? நம்ம இந்திய ஜனங்களுடைய அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதுவுமே வைக்கிறது இல்லை. அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். கர்த்தர் பார்த்து கொள்வாராம். இவங்க பெற்ற பிள்ளை யார் பார்த்து கொள்வார் சொல்லுங்க? ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யலையே, ஈசாக்கு அப்படி செய்யலையே. ஆமென். நாம பெற்ற பிள்ளைக்கு ஆண்டவர் நிச்சயமா பாதுகாப்பார். உன் பிள்ளைக்கு நீ ஆசீர்வாதத்தை எங்க வச்ச? உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு இப்பவே ஒரு முயற்சி எடுக்கணும். ஒரு சின்ன சேவிங்ஸ் ஆரம்பிங்க. மாசம் ஒரு $50 பிள்ளைக்குன்னு சொல்லி போடு. கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆர்டர் கொடுக்குற குழந்தைக்குன்னு சொல்லி $50 எங்கேயாவது சேர்த்து வை. அப்போதான் பிள்ளை மகிமையான காலேஜில் வைக்க முடியும், அந்த பிள்ளையை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். நம்ம தான் பஞ்சத்தில் வளர்ந்தோம், நம்முடைய பிள்ளைகள் பஞ்சத்தில் வளரணுமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். மகிமை, இந்த பூமியில மகிமையா நம்ம மாறணும். நம்ம பிள்ளைகள் நம்மளை குறித்து சொல்லணும், எங்க அப்பா ஒரு மகிமை, என் தாய் ஒரு மகிமை, அவங்களால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன், அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் மகிமையாக மாறணும்னு நினைக்கிறீங்க? அந்த லைஃப் டிஃப்ரெண்ட் பிரதர், அந்த லைஃப் டிஃப்ரெண்ட். அது முழங்கால், அது கண்ணீர், அது அர்ப்பணம். பிரைஸ் தி லார்ட். அது முழங்கால், கண்ணீர், அர்ப்பணம். ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தராரு, நீ தேவ மகிமை அடையணும். ஆண்டவருக்கு ஒரு தாவீது போதாது. இந்த சபையில ஏதோ 4-5 பேர் ஆசீர்வாதமா இருப்பது போதாது. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மகிமையாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முடியுமா? முடியும். நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு போய் ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணு. இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணு.
பாஸ் பண்ணுறோம் ஃபெயில் ஆகிறோம் பயப்படாத, கர்த்தர் உதவி செய்வார். ஆமீன். இன்னைக்கு இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை செய். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா, அப்போ எடு. தம்பு 4 முறை ஃபெயில் ஆகிட்டான் டிரைவிங் லைசன்ஸில். அவனுக்கு போகவே இஷ்டம் இல்லை. நான் சொன்னேன், அப்பா நான் தொடர்ந்து ஃபெயில் ஆகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு டிரைவிங்கே வேண்டாம். நான் சொன்னேன், உனக்கு வயசு 21, இந்த 21 நான் 30 வயசு வரைக்கும் கூட ஃபெயில் ஆனாலும் அதுக்கப்புறம் 40 வயசு 50 வயசு நீ வண்டி ஓட்டலாம், சரியா? ஸோ டோன்ட் வரி, நீ திரும்ப ட்ரை பண்ணு. ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி பயப்படாத, திரும்ப போய் ட்ரை பண்ணு. வேண்டாம் வெறுப்பா போய் ட்ரை பண்ண பாஸ் பண்ணிட்டான். இப்போ என் கார் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். என் கார் இல்லாட்டா சாலமோன் கார் எடுத்துகிட்டு ஓடிடுறான், சரியா? அந்த ஆசீர்வாதம் அன்றைக்கி அவன் எழுதாமல் போயிருந்தா கிடச்சிருக்குமா? என்ன? உங்கள் பிள்ளைங்களை புஷ் பண்ணுங்க, உங்கள் புருஷனை புஷ் பண்ணுங்க, உங்களால் முடியும்னு சொல்லுங்க. அவனை பார்த்து நீ ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டேன், பணம் தான் வேஸ்ட், சும்மா உட்காந்துரு அப்படி சொல்லாதீங்க. புஷ்ஷிங், மகிமை அடையணும். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் நான் 2-3 வருஷத்தில் உங்கள் லைஃப் எல்லாம் மாறி இருக்கணும். யாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, சரியா? யாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும், யாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் உண்டானால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கையற்ற ஒரு மனுஷன்தான். ஆண்டவனை ஆசீர்வதிக்க மாட்டார் நீ சொன்னீங்கன்னா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ முடவனாக இருந்தாலும் நீ மலையின் மேல் ஏற முடியும். ஆண்டவர் அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டுடுச்சு. தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போகவே போகாது. நம்ம எதை நம்பினாலும் தேவனுடைய அன்பினால், தேவன் மேல் உள்ள பாசத்தினால நம்புறோம். நான் பெரிய காரியம் செய்வேன், எதை வச்சு நம்புறோம்? தேவன் மேல் உள்ள பாசம், அவர் மேல் உள்ள அன்பு. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நிமித்தமாய் நம்ம வைக்கிற நம்பிக்கைகள் நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ ஒரு இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பி, ஆண்டவரே உமக்காக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், 1 வருஷமோ 2 வருஷமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று உன்னிலே ஆண்டவர் செய்வார், உன்னிலே ஆண்டவர் உருவாக்குவார். திடீரென்று அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடி ஒரு அற்புதத்தை செய்வார். கிங் ஆஃப் க்ளோரி ஆண்டவர் வெட்கப்படுத்தலையே. ஏன்னா ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 15 பேர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் 15 பேரில் 10 பேருக்கு மேலே வயதான அம்மாமார்கள், சரியா? ஸோ எப்படி இந்த ஊழியத்தை நடத்த போகிறோம்? கஷ்டம். $300 கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் வெட்கப்படுத்தலையே. ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். உன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். உன் குடும்பத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையினால வெட்கப்பட்டு போவதே இல்லை. எலிசா சொல்றாரு, நீ போ, உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து மற்ற இடத்துலலாம் பாத்திரங்களை வாங்கி ஊற்று. அந்த அம்மா போய் அதே மாதிரி செய்யுது. எலிசா வெட்கப்பட்டாரா? அவர் சொன்ன மாதிரி நடக்கலன்னு சொல்லி அவர் வெட்கப்பட்டாரா? இல்லை. அந்த அம்மா மற்ற வீட்டிலலாம் பாத்திரத்தை வாங்கி அந்த அம்மா அந்த எண்ணெயை ஊற்றிடுச்சதே, அந்த அம்மா வெட்கப்பட்டுச்சா? வெட்கப்படலை. ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். அதற்கு முன்னாடி வெட்கப்பட்டாங்க. கடன்காரர்கள் வந்து அந்த குழந்தையை பறித்து கொள்ள வந்த பொழுது வெட்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்ற போது வெட்கப்படவே இல்லை. இயேசு இருந்த திருமணத்தில் ஜனங்க வெட்கப்பட்டாங்களா? வெட்கப்படலையே. நம்முடைய ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. தயவு செய்து சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம தேவ அன்பில் பெருமைக்காகவா செய்கிறோம் காரியங்களை? நான் யாருன்னு காண்பிக்கிறேன் இல்லையே. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். வித்தியாசம் இருக்குல்ல? ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும்.
உம்மை நேசித்து, ஆண்டவரே நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன தொழிலை ஆரம்பித்திருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை நீ ஆரம்பிச்சிருப்ப, வெட்கப்பட்டு போக மாட்டேன். சரியான நேரத்தில் லோன் கிடைக்கும், சரியான நேரத்தில் ஆண்டவர் பண சகாயத்தை செய்வார், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை இன்னைக்கு நிந்தையோடு கூட நீ வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்லு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். சனகரிப்பு வந்து எசேக்கியா ராஜாவை அவமானப்படுத்திட்டு போறான். ராஜாவுக்கு ரொம்ப அவமானம். அப்படியே அவனுக்கு மனதெல்லாம் உடைஞ்சு போகுது. அந்த நிருபத்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி காண்பித்தான். அவ்வளவு கம்பீரத்தை சனகரிப்பு தான் செத்த முகமாய் போனான். எசேக்கியா வெட்கப்படலை. ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்பட மாட்டோம். அதற்காக நம்ம அழைக்கப்படலை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அதற்காக அழைக்கப்படலை. நீ யார் முன்னாடி வெட்கப்பட மாட்டேன். கர்த்தரை நம்புற நீ வெட்கப்படவே மாட்டேன். நான் சொல்றேன், ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்த 1000 பேர் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். இன்னைக்கு உன்னை தூஷிக்கிற நாவே அப்படியே டர்ன் பண்ணி கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான்ட்டு போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்த்து அவமானப்படுத்துறவங்களே நாளைக்கு உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் செய்வார். ஏன்னா நம்ம தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவங்க. யார் மேலேயும் வெறுப்பு இல்லை, யார் மேலேயும் கசப்பு இல்லை, யாருக்கு விரோதமாய் நம்ம செயல்படுறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெட்கப்படாத ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை ஜெபத்தில் பெற்றுட்டீங்களா, ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். ஆமீன். ஆண்டவர் சில காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டாரா, விசுவாசமாக கால் எடுத்து வைங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்சிட்டாரு. ஊழியக்காரன் மூலமாகவோ உங்கள் தனி ஜெபத்திலேயோ நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் செய் மகளே மகனேன்னு சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் காத்திருந்து கன்ஃபார்ம் பண்ணு. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சபோது அதுதான் நான் செய்தேன். உடனே ஆண்டவர் ஏதோ வரேன்னு நான் வரலை, கன்ஃபார்ம் பண்ணும்படி வெயிட் பண்ணேன். 2 வருஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் வெயிட் பண்ணேன். ஆண்டவரே, நான் முழு நேரம் வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அவர் நீ வா, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னார். எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு இந்த தேசத்தில் எப்படி இவ்வளோ வாடகை கொடுத்து என்ன செய்வோம்? நான் நினச்சிட்டு இருந்தேன் என் சம்பளத்தில் வாடகை கொடுத்து ஏதோ கஞ்சியோ கூழோ குடித்து சர்ச்சை நடத்திலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடியல. ரொம்ப பிரச்சனையின் மத்தியில் தான் ஆண்டவர் சொன்னார், முழு நேரத்துக்கு வா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணும்படி டிஜே செய்யாட்ட போய் ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், மகனே நீ வா, வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்படலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தலையே. ஏன்னா நம்ம அன்பினால் செய்கிறோம். தேவ அன்பினாலே நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆசைகளை பலிபீடத்தில் வச்சுட்டு வந்து நிற்கிறோம். கர்த்தர் எப்படி வெட்கப்படுத்துவார்? பெருமைக்காக ஊழியம் செய்கிறோமா? இல்லை மற்றவங்களை விட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறோமா? இல்லை நான் தான் உயர்ந்திருக்கணும்னு சொல்லி ஒரு பேராசையில் நம்ம வேலை செய்கிறோமா? இல்லையே. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உங்கள் ஊழியத்தை தாங்குவேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், ஏழைகளுக்கு உதவி செய்வேன், ஆகவே நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா நம்பலையா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சந்தோஷமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புகிறேன். அப்படி இல்லை, ஏதோ இந்த பாஸ்டர் சொல்கிறாரேன்னு சொல்லி நம்புகிறேன், அப்படி இல்லை. நம்பிக்கையில் சந்தோஷம். சிங்கத்தின் கபியில் போடுவாங்க, போடட்டும், சந்தோஷம். ஆமீன். நம்பிக்கையில் சந்தோஷம். திடீர்னு ஆண்டவருக்காக சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆண்டவரே என்னை காப்பாற்றலாம், அழாத, செத்துடு ஆண்டவருக்காக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரியா? யாரோ ஒரு தீவிரவாதி வந்து உன்னை பிடிச்சிட்டான், இயேசுவை மறுதலி உன்னை சுட்டுடுவேன்றான். அப்பா காப்பாத்துங்கன்னு கதறாத.
சந்தோஷமா, ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடி, புல்லட்டெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கோ. தம்பி செக் பண்ணிக்கோ, பயப்படாத, கையெல்லாம் நடுங்க வேண்டாம். சரியா, நீ கரெக்டாக இங்கே வச்சு ஒரு ஒரு கன் ஆன் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சந்தோஷமாக சேர்த்துடணும். ஹலோ, இருக்கீங்களா? நம்ம நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆமீன். நான் நம்புகிறோம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். திடீர்னு சில பிரச்சனை வரும், உடனே நம்ம அப்படி நினைச்சோமே இப்படி நடந்துருச்சுன்னு கன்னத்தில் கை வைக்காத. இதெல்லாம் வரும், ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நம்புகிற தெய்வம் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம், நம்பிக்கையில் ஒரு அது என்ன சொல்ற ஆண்டவர், சந்தோஷமா இரு, உபத்திரவத்தில் பொறுமையா இரு, ஜெபத்தில் உறுதியா இரு. ஜெபம் பண்ணிட்டே இரு, நம்பிக்கைக்காக ஜெபம் பண்ணிட்டே இரு. சுவாமி நான் ஆளுகை செய்யணும், ஜெபம் பண்ணிட்டே இரு. ஆண்டவரே நான் பெரிய காரியத்தை செய்யணும், ஜெபம் பண்ணிட்டே இரு. சந்தோஷம் அறிக்கை பண்ணு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்க மாட்டார். இப்போ நீ வாளுதான், ஆனால் தலையாக்குவார் ஆண்டவர். நம்பிக்கையோடு சொல். இன்னைக்கு கடன்காரன் தான், உன் கடனை ஆண்டவர் அடைப்பார். நீ 1000 பேருக்கு கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்களில் சில நேரத்தில் ப்ராப்ளம் வந்தால் எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவார். இத்தனை வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் வாக்கு மாறினதை நான் பார்க்கல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றார். ஆகவே எனக்கு தெரியும் கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். இந்த ஊழியத்தில் என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்முடைய சபையை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சு அதை நிறைவேறும். பிசாசு கொஞ்சம் துள்ளி சிலதை ஸ்டாப் பண்ணுவான், அவ்வளவுதான். சிலதை ஸ்டாப் பண்ணுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் மோசேயை அனுப்பிட்டாரு. ஒரு காரியம் நடக்கணும், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அது வரைக்கும் இந்த பார்வோன் என்னென்னமோ பண்ணிட்டே இரு. என்ன ஒரு அற்புதத்தை பார்ப்பான், உடனே நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவான், விடுதலை தரமாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டது, ஆண்டவர் அவளுக்கு விடுதலையை கொண்டு வந்தார். ஆமென். மோசேக்கு தெரியும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் ஆண்டவர் என்னை அழைத்து அனுப்பின தெய்வம் இந்த ஜனங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்து, நான் போக மாட்டேன்னு சொன்ன என்னை அனுப்பின தெய்வம் என்னை வெட்கப்படுத்துவதற்காக அனுப்பலை. ஆனால் 10 முறை வெட்கப்பட்டான். சொந்த ஜனங்களே அவனை பார்த்து ஏளனம் செய்தார், உன்னாலதான் பிரச்சனை. ஆனால் மோசே நம்பிக்கையில் தைரியமா இருந்தார். ஒவ்வொரு முறையும் ராஜாவை போய் பார்க்குறான், கடைசியாக சொல்றான், உன் தலைச்சம்பல் இருக்க மாட்டான், போ. என்ன அடுத்த நாள் அற்புதம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையோடு வெளியே வர்றாங்க. சிவந்த சமுத்திரம், மோசேக்கு தெரியும் சிவந்த சமுத்திரத்தையும் உடைக்க என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. பெரிய தரிசனம் உள்ளவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். பெரிய தரிசனம் உள்ள ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். பெரிய காரியம் செய்கிற ஆட்களுக்கு பெரிய எதிரி இருப்பான். ஹல்லேலூயா. நீ அலங்கத்தை கட்டணும்னா உனக்கு விரோதமா எதிரி இருப்பான். நீ சபையை கட்டணும்னா உனக்கு விரோதமா எதிரி இருப்பான். நீ பெரிய ஒரு சீமானாய் மாறணும் அப்படின்னா ஈசாக்கே உனக்கு விரோதமாய் எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் பயப்படாத, நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நம்பிக்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உன் நம்பிக்கை தான் உன் ஜெபமா இருக்கணும். எதையோ ஜெபம் பண்ணிட்டு இருக்காது, எதையோ ஜெபம் பண்ணாத. உன் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இப்படி சொன்னீரே, இதை நீ நிறைவேற்றும். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்ப, அதை நிறைவேற்றும். இந்த வருஷம் முடிய போது உன் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆமென். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணு. எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தான் அந்த ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரட்டும். எதையோ உங்க தோல்விகளை குறித்து கவலையே படாதீங்க. ஏனென்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவன் ஆசீர்வாதத்தை தொடுவதற்கு முன்பாய் ஒரு தோல்வி இருக்கும், ஒரு வீழ்ச்சி இருக்கும், ஒரு உபத்திரம் இருக்கும், ஒரு பாடு இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் ஒரு விடுதலை. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படிதான். தானியேலை உயர்த்துவதற்கு முன்பாய் தானியேலை போல ஞானிகள் கொல்லப்படணும்னு சொல்லி ராஜா சொல்லிட்டான். தானியேலை கொலை செய்ய தேடும்போது தான் கேட்குறேன், என்னப்பா பிரச்சனை?
ராஜாவுக்கு ஒரு கனவு கண்டாரு, அந்த கனவுக்கும் கனவையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படியே ஒரு நாள் டைம் கொடு. அந்த ஒரு நாள் போய் அவன் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ராஜாவினுடைய அந்த கனவையும் அவருடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நான் சொல்லும்படி எனக்கு உதவி செய்யும். அடுத்த நாள் சொல்கிறேன், நான் ராஜாவுக்கு சொல்கிறேன் பாருங்க. நேபுகாத்நேச்சர் தானியேல் காலில் விழுறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்கு முன்பாய் ஒரு உபத்திரம் வரும். தைரியமாயிரு, தைரியமாயிரு. உனக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் வரும். தைரியமாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு டிபெண்டன்ட் பாஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலாம். தைரியமாக இரு. ஆமென். என் வாழ்க்கையில் நிறைய இடங்கள் எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அன்சக்ஸஸ்ஃபுல். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல், எதெல்லாம் செகண்டரியோ அதிலெல்லாம் ரிஜெக்டட். என்ன எது முக்கியம், எது பெஸ்ட்டு, எது அவசியம், அதில் நான் ஃபெயில் ஆனதே இல்லை. எனக்கு ஆண்டு அப்படி ஃபெயில் பண்ணதே இல்லை. சில தேவையில்லாத இடத்துலலாம், தேவையில்லாத இன்டர்வியூலாம் நமக்கு யூ ஆர் நாட் செலக்டட், யுவர் அப்ளிகேஷன் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் இப்படியெல்லாம் வரும். ஆனால் எந்த இடத்துல செலக்ட் ஆகணும் அந்த இடத்துல செலக்ட் ஆகிடுவேன். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் எப்படி செய்வார்? நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பீங்களா? எல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்க. நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவிருந்தின் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 15வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உண்டாகுகிற ஒரு நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய 18வது வயதில் எனக்கு ஒரு கோர்ஸுக்காக நான் போகணும். நான் பெங்களூரில் படிக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு பெங்களூர் போக விருப்பம் இல்லை. அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு சொப்பனம் பாருங்கள். அதில் ஒரு போஸ்ட்மேன் எனக்கு கரெக்டாக பெல் அடிச்சுக்கிறாரு. நான் கீழே பார்க்குறேன். அந்த போஸ்ட்மேன் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நான் போகிறேன். போன உடனே எனக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு கவர் கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் போல இருக்குது. ஸோ அதுதான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதோ வருது, அந்த அட்மிஷன் ஆர்டர் வருதுன்னு நினச்சேன். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மேன் அந்த காலத்தில் பெல் அடிப்பாங்கள்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பெல் அடித்தாங்க. நான் இறங்கி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா திறந்து பார்த்து யூ ஆர் செலக்டட், இந்த நாளில் போய் பெங்களூரில் போய் ஜாயின் பண்ணுன்னு இருந்தது. எனக்கோ பிடிக்கவே இல்லை. தனி அம்மா அப்பாலாம் விட்டுட்டு எங்கே போகணும்? பெங்களூருக்கு போகணும். ஜெபம் பண்ண ஆண்டவர் போக சொன்னார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் வீட்டில் கடைசி பையன், என் மகன் எங்கேயும் படிக்க வேண்டாம், என் வீட்லேயும் என் கூடவே இருக்கட்டும்ன்றாங்க. எங்கள் அப்பா வீட்டில் ஒரே குழப்படி. கடைசியில் நான் சொன்னேன், இல்லை நான் போகிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிச்சார். நான் என்ன செய்யலை, நான் போகிறேன். அங்கே போனாலும் சரியாக படிக்கலை. ஏன்னா மனசு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சேன். அப்போது போராடிட்டு இருக்கிற அப்போ தான் ஒரு தேவ ஊழியக்காரரை நான் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி உன்னை எங்கே வச்சாரோ அங்கே நீ ஒழுங்காக வேலை படி, ஒழுங்காக முன்னேறினார். ஸோ அந்த இடத்துல, அந்த தனிமையில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியில் நான் பலப்படுத்தப்பட்டேன். ஒவ்வொரு நாள் ஆவியில் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி அந்த கோர்ஸ் முடிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்தேன் ஆண்டவருடைய கிருபையினால். ஸோ அதனால தான் சிங்கப்பூருக்கு வந்தேன், டக்குன்னு வந்தேன். ஆண்டவர் அதை வச்சு தான் எனக்கு கிருபை கொடுத்தார். ஸோ அதற்கு பிறகு என்னுடைய வேலை, குடும்பம், என்னுடைய தொழில், எவ்வளவோ நஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானங்கள், இது எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால்தான் என்னுடைய விசுவாசம் நின்றது. இல்லாட்டா நான் ஒன்றுலாமா இருப்பேன். நான் போன பாதையில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஏசாமி வேண்டான்னு சொல்லி ஓடி இருப்பீங்க. நான் போன பாதை, நான் போன நிந்தை, நான் போன அவமானம், நான் பட்ட பாடுகள், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம், இவைகளுக்கு மத்தியில் என்னை நிறுத்தினது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் வந்த அந்த பலன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பலன்.
எவ்வளோ எவ்வளோ தீமைகள் நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் என்னுடைய தீமைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அனுபவித்த தீமைகள், நான் அனுபவித்த துரோகங்கள், நான் அனுபவிக்கிற கண்ணீர், இதிலெல்லாம் என்னை நிறுத்துகிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். நான் வெளியில் பார்க்கும் பொழுது என்னுடைய துக்கங்களே தெரியாத மாதிரி இருப்பேன், ஆனால் உள்ளம் முழுவதும் நான் உடைந்த ஒரு மனுஷன். ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியின் பலன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலர் 1:8 எத்தனை பேருக்கு அது நிஜமோ இல்லையோ, என் லைஃப்பில் அது எனக்கு நிஜம். பரிசுத்த ஆவி வரும்போது உங்களிடத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்படணும். அந்த பலன் இருந்தால் தான் நம்ம கடந்து போக முடியும். ஏதோ மாம்சத்தில் ஏதோ ஒரு பலத்தை வச்சுட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதெல்லாம் நிற்காது. என்னுடைய டோட்டல், நான் என்ன சொல்லணும், நான் முழுவதும் இடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ நான் இருக்கிற மனுஷனே நான் இல்லை. ஐம் டிஃப்ரெண்ட் பர்சன். எல்லாரும் ஆச்சரியப்படைய, குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆச்சரியம். இவனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஏன்னா பரிசுத்த ஆவியானதை என்னை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் மகிமையாய் மாறணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்படுகிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி உங்கள் மைண்டு முழுசும் ஆவியானவர் கண்ட்ரோல் எடுக்கணும். உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகணும். யார் மேலேயும் ஒரு சொட்டு வெறுப்பு இருக்கக்கூடாது. யார் மேலேயும் ஒரு சொட்டு கசப்பு இருக்கக்கூடாது. யார் இந்த உலகம் உனக்கு என்ன பண்ணாலும் பண்ணட்டும், நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பெரிய காரியம் செய்யணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்த ஆவியினால் அவ்வளவு நிரப்பி இருந்தார்? அவர் அநியாயம் செய்யலை. அவருடைய வாயில தீமை காணப்படலை. அவர் சிலுவையில் தொங்கும் போது மற்றவங்களை மன்னிச்சார். ஆண்டவரே மன்னியும் 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 மன்னியும். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவளுக்குள் இருந்தபடினாலே எவ்வளவு அடியும் அவர் தாங்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாதவர்கள் முறுமுறுப்பாங்க. பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாதவர்கள் கேவலமா நடப்பாங்க. அல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நம்பிக்கை இருக்கணும். ஆவியானவரே நமக்கு நம்பிக்கை கொடுப்பார். நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாமே கப்பல் உடைஞ்சு போச்சு, நடுக்கடல்ல இருக்கிறோம், என்ன ஆகும்? ஆவியானவர் சொல்லுவார், நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். நீ ஒரு கரையில் போய் சேருவேன். அந்த கரையில் போய் சேர்ற அந்த விறகுகளை பொறுக்குகிற ஒரு விஷ பாம்பு உன் கையை கவ்வி கொண்டது. பவுல் எல்லாரும் சொல்றாங்க இவன் கொலைபாதகன். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, அந்த பாம்பு தான் சாகும், உனக்கு ஒன்றும் ஆகாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இந்த சபையில் பரிசுத்த ஆவி பெறாதவங்க தயவு செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்காக தான் இந்த இரவு ஜெபங்களில் வந்து, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு விசுவாச வாழ்க்கை செய்வது கடினம். அல்லேலூயா. இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். இந்த பலனெல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த நம்பிக்கை வரும் பொழுது, இந்த பூமியில் நம்ம அற்பமாக இருக்க மாட்டோம். இந்த பூமியில் நம்ம சாதனையாளராய் ஆண்டவர் வைப்பார், பரிசுத்தவானாய் ஆண்டவர் வைப்பார், கனத்திற்குரியவனாய் ஆண்டவர் வைப்பார், உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார், உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. தயவு செய்து நம்பிக்கையில் உறுதியாய் இருங்க. அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார். நீ நம்புவது கர்த்தராலே வரும். தாவீது சொல்றார், நம்புவது கர்த்தராலே எனக்கு வரும். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக போவதில்லை. ஆண்டவரை நம்புங்க. காண்கிறதை நம்புகிறதல்ல நம்முடைய வாழ்க்கை, காணாதவைகளை நாம் நம்புகிறோம்.
இல்லாதவைகளை இருக்கிறதை போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். உன் லைஃப்பில் எது இல்லையோ அதை ஆண்டவரே உருவாக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கு என் இருதயத்தை உமக்காக நான் திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பூமியில் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் மாறணும். என் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த குடும்பமாய் மாறணும். உடன்படிக்கை பெட்டி எங்கே வைப்பது என்று தேடின பொழுது ஓபேத் ஏதோமின் வீடை திறந்து கொடுத்ததை போல தேவனுடைய ஆலயத்துக்காய் உன் வீட்டை திறந்து கொடு. தேவனுடைய காரியத்திற்காய் உன்னை அர்ப்பணி. உடன்படிக்கை பெட்டி தங்குகிற ஸ்தலமாய், இயேசுவின் பாதம் தங்குகிற ஸ்தலமாய் பெத்தானியா கிராமத்தில் அந்த மார்த்தாலும் மரியாளும் தன் வீட்டை திறந்து கொடுத்ததை போல தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற பவுலுடைய பாதங்கள் தங்கும்படி ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டை திறந்து கொடுத்ததை போல தேவனுடைய தீர்க்க தரிசியாக இருக்கக்கூடிய எலிசாவினுடைய பாதங்கள் தன் வீட்டிலே வரும்படி அந்த மகள் சூனேமியால் தன்னுடைய வீட்டை திறந்து அவனுக்கென்று ஒரு மேல் அறையை கட்டி அவனுக்கு தேவையானதை செய்ததை போல நம்பிக்கையோடு தேவனுக்கு சேவை செய். நம்பிக்கையோடு தேவனுக்கு ஊழியம் செய். நம்பிக்கையோடு கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடு. நம்பிக்கையோடு தானியேலை போல முயற்சிகளை எடு. ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களை உயர்த்த போகிறார். அந்த அபிஷேகத்தை இப்பொழுது ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, சுவாமி எனக்குள்ள ஒரு தெய்வீக நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. நான் இடிஞ்சு போயிட்டேன்னு நினச்சேன், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன், இனி எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு என்னோடு கூட ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஆண்டவர் தரப்போகிறார். எனக்காக ஆண்டவர் பரலோகத்தை திறக்க போகிறார். ஆண்டவர் எனக்காக அதிசயங்களை செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். நீ நினைப்பதற்கு மேலாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீ ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பீங்களா? எல்லாரும் நம்பிக்கை வரட்டும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் உங்களுக்காய் சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன் சொல்லுகிறார், நீ உயர் ஸ்தலத்திலே ஏறுவாய். கர்த்தர் மேன்மையானதை உனக்கு தருவார். உச்சிதமான கோதுமை நீ புசிப்பாய், கண்மலையின் தேனை நீ புசிப்பாய். கர்த்தர் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே பிரகாசிக்கும்படியாய் தேவன் உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். உன் சரீரம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் மாறட்டும். உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் மாறட்டும். கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன். சொல்லுங்க, நான் நம்புகிறவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. நான் நம்புகிறவர் என்னை பச்சையான ஒலிவ மரத்தை போல் வைப்பா. நான் நம்புகிறவர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உங்க நம்பிக்கை தேவ மகிமையை கொண்டு வரட்டும். நீ ஒரு மோசே, நீ ஒரு ஆபிரகாம், நீ ஒரு சாராள் என்பதை மறந்துடாதே. கர்த்தர் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. எதிர்காலத்தை குறித்து ஏன் பயப்படுற? உன் எதிர்காலம் உன் கரத்தில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கு. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். சாகுவதற்காக ஆற்றிலே போட்ட குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு போக ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனாதை பிள்ளையை அரண்மனையிலே கொண்டு போய் ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு தெரியும். வழியோரத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்த பிறவிக்குருடனை சுகமாக்கி அவனை வாழ வைக்க ஆண்டவருக்கு தெரியும். ஏன் உன் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுற? ஆண்டவரை நம்பு. நீ பெரிய இடத்துல உட்கார போற, பெரிய காரியம் செய்ய போகிற. ஆண்டவரை நம்பு.
ஆண்டவருடைய வார்த்தை தான் நான் சொல்கிறேன். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலை, நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்கிறேன். உன் குடும்பத்தில் நன்மை வரப்போகுது. உன் பிள்ளைகள் தலையில் யோசேப்பை போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அமரப் போகிறது. நீ விட்டு வந்த குடும்பம் செழிக்கப் போகிறது. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. இதோ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உனக்காக வழக்காட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கை. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நல்ல ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஒரு வேலை உனக்கு கொடுக்கப்படுது. உனக்காக PR ஆயத்தமாக இருக்கு. உனக்காக தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டு விட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நம்பிக்கையோடு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதியுங்க. நம்பிக்கையோடு துதியுங்க. இயேசு ராஜா உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் சரீரத்தில் சுகம் வரும். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் பொய்யாய் போகும். உனக்கு அற்புதம் நடக்கும். கேன்சர் இருக்காது. கேன்சர் இருக்காது. யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? கேன்சர் என்று சொல்லப்பட்டது மாறும். மிலாசிபாதாரி ஷதனா, எங்கேயோ எதையோ பார்த்து பயப்படாதே. உனக்கு ஒரு குறையும் இருக்காது. ஒரு குறையும் இருக்காது. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி குடும்பங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் அவர். நம்பு, உன் தேவனை நம்பு. நம்பு, கைவிட மாட்டார். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. புருஷன் கைவிட்டுட்டான் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மனைவி கைவிட்டுட்டான் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பிசினஸ் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத, நம்பு, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து அப்பம் இறங்கினதை போல, மன்னா இறங்கினதை போல, இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் குடும்பத்தில் உன்னிலே ஒரு மாற்றம். உன்னுடைய ஞாபக சக்தியை தேவன் திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன ஞானத்தை திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன திறமையை திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன தைரியத்தை திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன நம்பிக்கையை திரும்ப கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை ஒரு சாதனையாளனாய் மாற்றுகிறார். ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத, முடியல. It is a new beginning. It is a new beginning, a new start, a new timing, a new season in the name of Jesus. ஒரு புதிய காலம், ஒரு புதிய ஆசீர்வாத காலம், ஒரு புதிய மழை பெய்கிறது. கரங்களை தட்டி தேவனை துதி. அபிஷேகத்தினால் நுகம் முறியும். இதோ ஆவியானவரை நிரப்பட்டும். அபிஷேகத்தினால் நுகம் முறியும். இதோ கர்த்தருடைய வல்லமை. உன்னால் முடியும் மகனே, உன்னால் முடியும். உனக்குள் ஒரு வல்லமை இறங்குகிறது. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபி. ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானால் சொல்லுகிற உனக்கு விரோதமான சக்திகள் கட்டப்படும். உனக்கு விரோதமான வல்லமைகள் கட்டப்படும். உனக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இப்பொழுதே பாதாளத்துக்கு போகும், சுட்டரிக்கப்படும். இதோ கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உனக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். இதோ கர்த்தர் ஞானம் உனக்கு இறங்கும். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் உனக்கும் ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. ஆண்டவரை துதி. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு மேன்மை தேவன் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிறார். இந்த சபை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ மகிமை அடைவோம். தேவ மகிமை அடைவோம். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட்
KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.